அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் திருப்பெயர்கள் அளிக்கும் பலன்களில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அல்லாஹ்வின் 99 திருப்பெயர்களில் ஒரு திருப்பெயரான அல் வாரிஸ். யா வாரிஸ்னு ஓதலாம், அனந்தரம் பெறுவோன். அந்த அனந்தரம்க்கு மீனிங் எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஜமாலி 707. இன்மை மறுமை துன்பம் அகல பொழுது புலரும் முன் இதனை ஒருவன் 100 தடவை ஓதி வரின் அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் துன்பங்கள் ஏற்பட அவனுடைய இறுதி நன்மையாக முடிவுறும். ரொம்ப ரோல் ஆகுது என்னன்னு தெரியல. பொழுது புலரும் மீன்ஸ் மஹரிப் வர்றதுக்கு முன்னாடி, அதுதான் பொழுது புலரும் முன். மஹரிப்பில் ஓதலாம், இல்லை மஹரிப் வர்றதுக்கு முன்னாடி ஓதலாம். என்னன்னா இதுதான் வந்து 100 தடவை ஓத சொல்லியிருக்காங்க யா வாரிசுன்னு சொல்லிட்டு. சரிங்களா, இன்மை மறுமை ரெண்டுமே வந்து நல்லா இருக்கும், துன்பங்கள் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இறுதி நன்மையாகும்னா நம்மளோட காத்திமா பில் ஹைர் அப்படின்னு சொல்லுவாங்க உருதுல. அப்படின்னா நம்ம மவுத்து வர நேரத்தில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுதான் வந்து இதற்கான அர்த்தம். வெயில் தீமை செய்யாதிருக்க இப்போ இருக்கிற நாட்களில் நம்ம அதிகமாக ஓத வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் சொல்வேன். வெயிலில் நடப்போர் இதனை 100 தடவை ஓதிகளின் அவர்களுக்கு வெயிலால் தீமை ஏற்படாது. முக்கியமாக வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஏசி ஒர்க், ஏசி மெக்கானிக், இந்த மாதிரி வேலை செய்கிறவங்கெல்லாம் வெயிலே வந்து அதிக நேரம் இருக்கணும் அப்படின்றதால இது வந்து தாராளமாக அவங்க வந்து ஓதலாம். அவங்க பார்க்கல, இல்லைன்னா அவங்களோட ஸ்பவுஸ் பார்க்குறோம், இல்லைன்னா வேறு யாராவது நம்ம பார்க்குறோம் தெரிஞ்சவங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து சொல்லலாம் இந்த மாதிரி ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெயில் வந்து நமக்கு நிறைய வந்து வெயிலில் வேலை செய்கிறதால ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து துவாவும் செய்யணும், தவாவும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீர் மோர் குடிக்கிறது, தண்ணி, வாட்டர் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இன்டேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது வந்து ப்ரொடெக்ஷனுக்காக இதுவும் வந்து ஓதலாம். தடுமாற்றம், நிலைக்குலைவு ஆகியவற்றிலிருந்து காவல் பெற. இதை வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப வந்து நோஸ் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பேசி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நீ செஞ்சது அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று பேசி விட்டுறாங்க. அந்த மாதிரி வந்து நமக்கு நோஸ் கட் ஆகாமல் இருக்கணும் நம்ம போகிற இடத்துல அப்படின்னு நினச்சிங்கன்னா, பிஃபோர் ப்ரிகாஷனாக போகிற இடத்துல எனக்கு ஆகாமல் இருக்கணும், எனக்கு ஆயிடுச்சு நான் ஓதுறேன், எனக்கு நீதி வேணும், அதுக்கு வேறு ஒன்று இருக்குது. நம்ம அதை ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டு அதை போய் பாருங்கள். நான் இன்றைக்கி போகிறேன், இன்றைக்கி எனக்கு இது மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா ஒருவன் மஹரிபுக்கும் இஷாவுக்கும் இடையே இதனை 1000 தடவை ஓதின் தடுமாற்றம், நிலை குறைவு ஆகியவற்றிலிருந்து காவல் பெறுவான். மஹரிபுக்கும் இஷாவுக்கும் நடுவில் ஓத சொல்லியிருக்காங்க. 1000 டைம்ஸ் 1000 முறைகள் ஓத சொல்லியிருக்காங்க. எங்கேயாவது போகிறதுக்கு முன்னாடி ஓதிட்டு போகிறதும் சிறந்தது. அதாவது அடுத்த நாள் நான் போகிறேன், ஃப்ரைடே நான் போகிறேன்ப்பான்னா இன்றைக்கி நைட்டே உட்காந்து ஓதுறது, அடுத்த நாள் போனால் இன்றைக்கி உட்காந்து ஓதுறது சிறந்ததாக இருக்கும். நார்மலாகவே கூட ஓதிட்டு வரலாம். வேளாண்மையில் தீங்கு ஏற்படாதிருக்க முழு பயணம் பெற. புதன்கிழமை விதை விதைத்து சுபஹானல் ஃபாஇபுதில் வாரிசி, சுபஹானல் வாரிசில் ஃபாஇபுதி என்று 3 தடவை ஓதின் இறை அருளால் பயிர்கள் காக்க பெற்று முழு பயணம் தரும். வாரிசி இல்லை, இதில் கரெக்டு. வாரிசி இந்த திருப்பேரே வந்து வாரிசு தான், அதுக்காக வாரித்தின்னு ஓதக்கூடாது, வாரிசி. இந்த மாதிரி ஓதிட்டு வந்தால் வேளாண்மையில் அதாவது பூச்சி அரிச்சிடுச்சு, இந்த மாதிரி மழை கொட்டிடுச்சு, இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்களே, அது மாதிரிலாம் இருக்காமல் முழு பயனும் நமக்கே கிடைக்குமா தந்ததுக்கான பலன். அனைத்து வேலைகளும் நிறைவுற, தான் மேற்கொண்ட அனைத்து வேலைகளும் நலமாக நிறைவுற இதனை அதிகமாக ஓதி வர வேண்டும். இந்த திருப்பெயரெல்லாம் நான் எல்லா திருப்பையிலும் ஆல்ரெடி சொல்லிட்டுருக்கேன். நம்ம ஒரு வேலைக்கு நாடுறோம்னா அல்லாஹ் வந்து அதை நல்லபடியாக முடிச்சு வைக்கணும் நாம் வந்து செய்கிறது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அல்லாஹை நினைச்சிட்டே இருந்தோம்னா அல்லாஹ் வந்து நம்மளை நினைப்பான். ஹதீஸும் வந்து சொல்லியிருக்கேன், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுகிறேன், இந்த மாதிரி அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கான். அதுக்காக நாம் வந்து இந்த திருப்பேரில் எந்த திருப்பேராக இருந்தாலும் டைம் எடுத்து நம்ம வந்து அல்லாஹை நினைக்கணும். திக்கருக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். நான் நிறைய சொல்லியிருக்கேன், இஷாக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் உங்களுக்காக திக்கருக்காக ஒதுக்குங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போது ரொம்ப ஒரு 80% ஆஃப் தி பீப்புள் வந்து எப்படி வேலை செய்கிறோன்னா 9 to 5, 9 to 6, 9 to 8 இந்த மாதிரி ஜாப்ஸ் தான் செஞ்சிட்ருக்கோம். நம்மளில் பாதி பேர் இப்போ வந்து 9 to 5, 9 to 6 இந்த மாதிரி ஜாப் தான் செஞ்சிட்ருக்கோம். காலையில் போய் நைட்டு வர வேலை தான் நம்மளில் நிறைய பேர் இப்போ செஞ்சிட்ருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த இஷாக்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குனா அது வந்து சிறந்ததாக இருக்கும். நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லையும் சொல்கிறேன், இந்த வீடியோஸில் மட்டும் இல்லை. பரக்கத்து ஏற்பட்ட இதனை அதிகம் மோதி வர வேண்டும். சமமானவர்களிடம் மேலானவனாக இருக்க இதனை அதிகமாக ஓதி வருபவன் தன் சகாக்களிடையே சிறந்து விளங்குவான். அதாவது கொலீக்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து ஒரு
நான் வந்து ஒரு கேங்கில் இருக்கேன், அந்த கேங்கில் எனக்கு லீடர்ஷிப் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஓத வேண்டிய திக்ரு. சொன்னால் சமமானவர்களிடையே மேலானது, அதாவது நான் வந்து ஒரு குரூப்பில் இருக்கேன், அந்த குரூப்பில் நான் கொஞ்சம் மேலானவனா எப்படி அந்த குரூப்க்கு வந்து நான் வந்து ஒரு லீடர் ஆகலாம், அந்த மாதிரியான அர்த்தம். அந்த மாதிரி யார் வந்து ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து இது தாராளமாக செஞ்சுட்டு வரலாம். பயிர் நற்பலன் நல்க. புதன்கிழமை அன்று சுபஹானல்லாஹில் பாஇசுல் வாரிஸ் என்று 100 தடவை ஓதிய வண்ணம் விதைகளை தூவின் அவை நன்கு வளர்ந்து நற்பலன் அளிக்கும். எல்லாம் புதன்கிழமை தான் சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லா புதன்கிழமை செய்யுங்க. மேலே வேளாண்மைக்கும் புதன்கிழமை தான் சொல்லியிருக்காங்க என்று 100 தடவை ஓதிய வண்ணம் மீன்ஸ் விதை கையில் வச்சுட்டே ஒரு 100 டைம்ஸ் கவுண்ட் பண்ணிகிட்டே வந்து அது விதை போட்டுட்டு கூட வந்துட்டுருக்கணும், அந்த மாதிரியான அர்த்தம். நெருக்கடியாக இதனை மஹரிபுக்கும் இஷாவுக்கும் இடையே 1000 தடவை ஓதி வர வேண்டும். மஹரிபுக்கும் இஷாவுக்கும் நடுவில் 1000 தடவை ஓதி சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து தலைகுனிவு தடுமாற்றம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காகவும் வந்து மஹரிபுக்கும் இஷாவுக்கும் இடையே ஓதிட்டு வர சொன்னது தான். குழந்தை இல்லாதவர்கள் இது அதிகமாக ஓதினவர்களுக்கு மகப்பேறு உண்டாகும். அதிகமாக ஓத சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒன்று வந்து குழந்தை இல்லாமல் அதுவும் வந்து ஆண் குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக இந்த வாரிசு திருப்பேரை ஓதி இந்த வாரிசையே வந்து அவங்க வந்து திருப்பேராக வச்சுருக்காங்க. எனக்கு தெரியும், நான் வந்து பார்த்துருக்கேன். நிறைய திகர்கள் நான் வந்து போட்டிருக்கேன் குழந்தை பேருக்காக. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் கண்ணிலே பார்த்ததால ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லி நான் வந்து கருதுகிறேன். அதற்காக வந்து நம்ம இதை தாராளமாக இது வந்து ஓதிட்டு வரலாம். இன்ஷால்லா பயனுள்ளதாக இருக்கும். இதுதான் இன்னைக்கான திருப்பெயர். இன்ஷால்லா எனக்காகவும் துவா செஞ்சுட்டு வாங்க. அல்லாஹ் எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் நன்கு அறிவான். எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் இன்ஷால்லா நிறைவேற்றி வைப்பான். ஆமீன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எத்தி வைக்க வேண்டிய வேலை செய்வோம், எல்லாம் நமக்கு அனுகூலி தருவான். ஜஸாக்கல்லாஹு ஹைரா.